இது குறித்து பேசுவதற்காக பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. தமிழக அரசியல் களம் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி, தேர்தலை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழல்ல அதிமுக பிரிந்திருக்கக்கூடிய அதிமுக இணைய வேண்டும் அப்படின்னு டிசம்பர் 15ஆம் தேதிக்குள்ள இணைய வேண்டும் அப்படின்னு ஓபிஎஸ் ஒரு பக்கம் கெடு வைக்கிறார். இன்னொரு பக்கம் செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் இணையத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. கட்சி ஆரம்பித்ததிலிருந்தே டிடிவி தினகரன் விஜய் மேல ஒரு கரிசன போக்கோட இருக்கிறார். இவங்க 3 பேரும் அதிமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக விஜயோடு கூட்டணி சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கா? அது குறித்த ஒரு காய் நகர்த்தலா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பார்வை எழுப்பப்படுதுல. இந்த மூவர் அணியுடைய நகர்வை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்த மூவர் அணியோடைய நோக்கம் நமக்கு ரொம்ப தெளிவா தெரிந்து பார்க்கிறோம். அதாவது வரப்போற தேர்தலில் எப்படியாவது எடப்பாடிக்கு ஒரு அரசியல் ரீதியாக ஒரு பின்னடைவை கொண்டு வரணும் அவங்களுடைய நோக்கமா இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஸோ அதுக்காக தான் அவங்க ஒர்க் பண்றாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒற்றுமைக்கான பல முயற்சிகளை அவங்க எடுத்தாங்க. செங்கோட்டையும் எடுத்தாரு, ஓபிஎஸும் எடுத்தாரு, தினகரனும் எடுத்தாரு, எல்லாருமே எடுத்தாங்க, பாஜக தரப்புல இருந்து எடுத்தாங்க. ஆனால் எந்த விதமான ஒரு ஒற்றுமைக்கான ஒரு விஷயத்தையும் எடப்பாடி அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு என்று சொல்கிறார். அவர் என்ன நினைக்கிறாரு, ஓபிஎஸோ சசிகலாவோ இல்லை வேற செங்கோட்டையோ மீண்டும் வந்தால் தன்னுடைய தலைமைக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமோன்னு அவர் நினைக்கிறார். அதே சமயம் அதிமுக பலவீனமா இருக்கு, நீங்க எல்லோரையும் சேர்த்துக்கொண்டு அரவணைத்துக் கொண்டு நீங்க தேர்தலை சந்தித்தால் தான் வெற்றி கிடைக்கும்னு பாஜக சொல்ற விஷயத்தையும் அவர் கவனிக்க மாட்டேங்கிறாரு. அதை ஒரு சீரியஸாக எடுத்து செயல்பட மாட்டேன்றார்ன்ற ஒரு நிலைமை இருக்கிறத பார்க்கிறோம். அதனால அது ஒரு விஷயத்துல எடப்பாடி தெளிவா இருக்காரு. பிரிந்து போனவர்களை அல்லது விலக்கப்பட்டவர்களை மீண்டும் சேர்க்கக்கூடாதுன்னு தெளிவா இருக்காரு. அதனால அப்போ வேற வழி என்னன்னா அரசியல் ரீதியாக எடப்பாடியை எதிர்கொள்வதுதான் அவங்களுக்கு இருக்க ஒரே வழியா இருக்கு. அந்த செயல்பாடுகள்ல அவங்க ஈடுபடுறாங்கன்றத நம்ம பார்க்கிறோம். அவங்க இலக்கணனை பொறுத்த மட்டும் அவருக்கான வாய்ப்புகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் விஜயோட சேர்றதை தருவதற்கு வேற வாய்ப்புகள் தற்சமயத்துக்கு இல்லை. ஒருவேளை அதிமுக பாஜக விட்டு வெளில வந்தா பாஜக அணியில சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கிறத நான் பாக்குறேன். ஸோ இந்த சூழல்ல செங்கோட்டையனுக்கும் ஓபிஎஸ்க்கும் இருக்கிற ஒரே வழி என்னன்னா, தினகரனோடு இணைந்து கொண்டு விஜய் தனியா இருந்தாருன்னா அவர் கூட சேர்ந்து கொண்டு எடப்பாடி அதிமுக எங்கெங்க போட்டி போடுதோ அங்கெல்லாம் அதிமுக வீழ்த்துவது என்பதுதான் அவருடைய நோக்கமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ அந்த சூழலை தான் அவங்க ஒர்க் பண்றாங்க. அதற்கான காய்களை தான் அவர்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். இதுல பாஜக கடைசி நேரத்துல இவங்களை எப்படி டீல் பண்ணுவாங்கன்றதையும் பொறுத்திருந்து பார்க்கணும். செங்கோட்டையன் தான் பாஜகவுடன் ரொம்ப நெருக்கமாக தான் அவர்கள் சொல்படிதான் அவர் காய்களை நடத்தி கொண்டிருக்கார் செங்கோட்டையன். ஸோ கடைசி நேரத்தில் அவர் எப்படி பிஹேவ் பண்ணுவார்லாம் நமக்கு தெரியாது. ஸோ இந்த சூழல்ல எடப்பாடியை தன்னுடைய பிடிவாதத்தை தளர்த்தி கொள்வார் பொறுத்திருந்தா பார்க்கணும் நம்ம. ஸோ தினகரனோ அல்லது செங்கோட்டையனோ ஓபிஎஸோ அவங்களுடைய நோக்கம் ஒன்றுதான், எடப்பாடிக்கு இந்த எலெக்ஷன்ஸ்ல பின்னடைவை கொண்டு வரணும். கிட்டத்தட்ட இதே நோக்கத்தோட தான் பாஜக அண்ணாமலையும் இருக்காரு. அவர் எப்படி செயல்பட போறாருன்றதை பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஸோ இவர்களெல்லாம் ஜனவரி பிப்ரவரி மாசத்துல இந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் ஒரு முடிவுக்கு வரும் என்று நான் நினைக்கிறேன். அப்ப தெரிஞ்சு கிளீனா எடப்பாடி யாரை சேர்த்துக்கிறாரு, யாரை விட போறாரு, பாஜகவோட அழுத்தத்துக்கு அவர் ஏற்றுக்கொள்வாரா மாட்டாரான்றதுலாம் அப்பதான் நமக்கு தெரிய வரும். நன்றி திரு பிரியன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.